வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த காணொலியில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட Q1 ரிசல்ட்ஸை பற்றி பார்க்கலாம். Q1 ரிசல்ட்ஸ் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்காங்கன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பட்டு ஜிடிபியில் செக் பண்ணால் அவன் நேற்று ட்ரேடான ரேஞ்சு பார்த்திங்கன்னா 70.80 வரையும் போயிருந்தான், 17.80. பட் அது ஒரு 1 ஹவரில் சரன்னு கீழே லாஸ்ட் ப்ரைஸோட ரேஞ்சுக்கும் கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருந்தான் நேற்று நான் பார்க்கும்போது. சரி, ஒரு வேளை வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் செல்லிங்கில் இருக்கா என்னன்னு செக் பண்ணால் வேர்ல்டு மார்க்கெட்டில் அந்தளவுக்குலாம் செல்லிங்கே இல்லை. ஸோ அப்போ ஓவராலாக ஜிடிபியில் டோட்டலாக அது ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்திருக்கு. அதனால தான் அது செல் ஆஃப் ஆகிருக்கு. நமக்கு மண்டே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அது ஓப்பன் ஆகும்போது எப்படி இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சு அப் ட்ரெண்டாக தான் இருக்கும். பொட்டென்ஷியலாக அது மேலே அப்பர் சைடு தான் ஓப்பன் ஆகும் தான் எனக்கு தோணுது ரிசல்ட்டை பார்க்கும்போது. அப்புறம் சில இன்ஃபர்மேஷன், சரி நம்ம மற்றவங்க சொல்கிற ரிசல்ட்டு ரிப்போர்ட்டை நம்ம ஏன் பார்க்கணும், நம்மளே போய் படித்து பார்க்கலாமே, ரிலையன்ஸ் அப்படி என்ன தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, ரிலையன்ஸோட ரிப்போர்ட் ப்ராஃபிட்டு மார்க்கெட் எஸ்டிமேட்டை பீட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவான சைன் தான். எல்லா ப்ரோக்கரேஜும் இது ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ், வெரி பூஸ்டிங் த ஸ்டாக்ஸ் ஆப்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ரெவென்யூ க்ரோத் எக்ஸாமினேஷன் ஆஃப் ரெவென்யூ க்ரோத் அக்ராஸ் செக்மெண்ட்ஸ் லைக் refining, petrochemical, telecom, geo and retail. Strong revenue growth in these segments can lead to positive outlooks. ரெவென்யூ க்ரோத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் margin is grow segments whereas previous quarters. Improve margin indicate cost control or a favorable market condition. செக்மெண்ட் பர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிலையன்ஸ் டைவர்சிஃபிகேஷன்ஸ் brokerage analyze each segments. Refining and petrochemical how global crude price affected margin. இது கொஞ்சம் மார்ஜின் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஜியோ டெலிகாம் சப்ஸ்கிரைபர் க்ரோத் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரீட்டைல் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத்து, நியூ ஸ்டோர் ஓப்பனிங் இதெல்லாம் நல்லாவே இருக்குது. பேலன்ஸ் ஷீட் அண்டு கேஷ் ஃப்ளோ எவால்வேட் டெப்ட் லெவல்ஸ், கேஷ் ரிசர்வ்ஸ் அண்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பிளான். A healthy balance sheet is a positive for future investment. Guidance and futures outlook எப்படி இருக்குன்னா, guidance on next quarter year can influence stock raising. Expectation of continued growth or new investment are key. Market reaction on stock performance எப்படி இருக்குன்னா, a strong earning report usually leads to positive brokerage rating and target price upgraded. The overall market sentiment and how the stock responds immediately after results also the matter. Overall இந்த Q1 ரிசல்ட்ஸோட brokerage expectation, Reliance has been earning expectations. Brokerages are likely to view the positive only. Potentially upgrade target, increasing buy recommendations, expecting further upsides driven by the strong fundamental and diversified growth அப்படின்னு இந்த ரிலையன்ஸோட Q1 ரிசல்ட்டை ஒவ்வொரு ப்ரோக்கரேஜும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ப்ரோக்கரேஜுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெரி ஸ்ட்ராங் பையிங் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிசல்ட்டு. ஸோ ரிலையன்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே அதை பற்றி குட் ரிசல்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்டாண்டர்டைஸ் ஏர்னிங்கும் எஸ்டிமேட் ஏர்னிங்கும் எல்லாமே பீட் பண்ணியிருக்கு. ஸோ ரிலையன்ஸோட ரிசல்ட்
இஸ் அ ஃபென்டாஸ்டிக். இது மண்டே எப்படி ரிலையன்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்றத பொறுத்து நம்மக்கிட்ட இருக்கிற இண்டெக்ஸஸ் எல்லாம் ஒரு ஆட்டம் போடுவாங்க. சென்செக்ஸ், நிஃப்டி 50 இவங்க எல்லாமே சரியான ஆட்டம் போடுவானுங்க. ஸோ ஒரு ஜாம்பவான் ரிசல்ட் வந்து ஜாம்பவான் மாதிரியே கொடுத்துருக்கான். இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் வந்து 2 ரிசல்ட் வரப்போகுது. அவங்களும் சாதாரண ஆள் கிடையாது. ஒன்று ஐசிசி பேங்க்கு, அவனோட ரிசல்ட் வருது. ஆனால் இந்த ஐசிசி பேங்க்கை நீங்கள் எப்போ அவன் Q1 ரிசல்ட்ஸ்லாம் கொடுத்தாலும் அவனோட ரிசல்ட்ஸ் எப்போயுமே பக்காவாக தான் இருக்கும் மார்க்கெட்டில். அவனோட ரிசல்ட்டு ஒரு 2-3 வருஷமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ளைனே ஆகிருக்காது. எல்லா டைமும் நல்லா அப்சைடில் தான் ஓப்பன் ஆகும். நல்லா மேலே போய்ட்டு அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள். இந்த ஐசிசி பேங்க்கோட ரிசல்ட்லாம் இந்த குவார்ட்டர் ரிசல்ட் அவன் எப்போல்லாம் கொடுக்குறானோ அவன் வந்து லாஸஸ்ன்ற அந்த இதுவே இருக்காது. நல்ல பக்காவாக கொடுப்பான். நான் சொன்னதை நம்பலாம். நீங்கள் ஐசிசி பேங்க்கோட ரிசல்ட்ஸு ஒவ்வொரு குவார்ட்டரும் இயர் ஆன் இயரும் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே அவன் மார்க்கெட் எஸ்டிமேட்டை பீட் பண்ணி தான் வரும். ஸோ எனக்கு ஐசிசி பேங்க் மேலே முழு நம்பிக்கை உண்டு. இன்றைக்கி ரிசல்ட்டை வந்து பக்காவாக வரும்ன்றதில்ல. ஆனால் இந்த ஹெச்டிஎஃப்சின்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் ரிசல்ட்டுன்னா தான் கொஞ்சம் பயம் எப்போவுமே. ஏன்னா இயர் ஆன் இயர் போன வாட்டி ஏப்ரல் மாதம் கொடுத்தது நல்லா கொடுத்துருந்தான். ஆனால் 4th குவார்ட்ரு போன வருஷத்துது போட்டு சாத்திட்டானுங்க அந்த ஷேரை. அவன் வந்து ஒரு ப்ரிடிக்டே பண்ண முடியாத மாதிரி தான் அவனோட ரிசல்ட்ஸ் எப்போவுமே இருக்கும். அது என்னன்னு தெரில. இந்த ஹெச்டிஎஃப்சி எப்போல்லாம் ரிசல்ட் கொடுக்குறானோ அப்போல்லாம் அவன் வந்து கீழே தான் தொப்புன்னு குதிக்கிறான். இந்த வாட்டி எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. இதுவும் நல்லா வந்துடுச்சுன்னா ஐசிசி கண்டிப்பாக நல்லா தான் வரும். அது எப்போவுமே அவன் காலமாக அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவனுங்க 2 பேருமே நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா மண்டே அன்றைக்கி இருக்குதுங்க. இண்டெக்ஸஸ் எல்லாமே பேங்க் நிஃப்டி 50, சென்செக்ஸு எல்லாம் வான வேடிக்கை காட்டுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். மண்டே அந்த 9லேருந்து 9:15 9:15 மேலே ட்ரேடிங் நடக்கும் போது தான் தெரியும் வான வேடிக்கை மேலேயே நடக்குதா இல்லை இந்த பொக்ரான் அணுகுண்டு மாதிரி பூமியில் வந்து டொமால் விழுந்து வெடிதான்ட்டு. அது வரையும் நம்ம பொறுத்திருக்கணும். இதுவே 3 ரிசல்ட்டும் பக்காவாக இருந்ததுன்னா நிஃப்டி 50 கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்கீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கொலை குத்து அடமலைன்ற மாதிரி பணமலையாக இருக்கும் மேலே இருந்தால். அதுவே கீழே இருந்தால் தலைமையிலேயே கொட்டி நம்ம காசெல்லாம் பிடிங்கி விட்ருவானுங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி நைட்டு தெரிஞ்சிடும் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குதும் ஐசிசி பேங்க் ரிசல்ட்டும். அதோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு மண்டே அடமழை பெய்ய போதா இல்லை வெறும் தூறலோடு நிற்க போதான்னு தெரிஞ்சிடும். சரி நண்பர்களே, நம்ம மண்டே அன்றைக்கி இன்ட்ராடேயில் இந்த 3 ஸ்டாக்ஸை பற்றி பார்ப்போம். ரிசல்ட் அது எப்படி ட்ரேடிங்கில் மூமெண்ட் இருக்குன்றத. நன்றி, வணக்கம்.